என்னது? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th சாப்டரில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க், ஐபிஆர்டி, உலக வங்கி எல்லாம் ஒரே மீனிங் தான். வேர்ல்ட் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஐபிஆர்டின்னு நம்ம ஏற்கனவே அது பார்த்துருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கு. அந்த உலக நாடுகளோட உலக வங்கியோட பணிகள், உலக வங்கி என்னென்ன பணிகள் செய்து, என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன உதவி செய்து அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது இது 5 அன்னைக்கு தலைப்பு மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து முதலாவது பாயிண்ட்டு, உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் முதலீட்டுக்கான கடன் உதவி. உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும்னா என்னென்னா, நம்ம எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்கிறதுக்கு முதலாவது நமக்கு வந்து அது ஊக்கத்தை தர்றதுக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த முதலீடு செய்கிறதுக்குரிய கடன் உதவியை உலக வங்கி எல்லா உறுப்பு நாடுகளுக்கு தருது. கடன், அதாவது உற்பத்திக்கு கடன் வழங்குகிற அந்த திட்டத்தின் மூலம் உறுப்பு நாடுகள் வந்து அவங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அது வந்து மேம்பாட்டுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உலக வங்கி செய்கிறது. அதாவது பின்தங்கிய நாடுகள்லேயும் உற்பத்தி வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு இது திட்டங்களுக்கு உதவுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பசஸ். The World Bank performs the function of assisting in the reconstruction and development of territories of member nations through facility of investment for productive purposes. It also encourages the development of productive facilities and resources in less developed countries. இது கடன் வசதி மட்டுமில்லாமல் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா, ரிசோர்ஸஸையும் டெவலப் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் பின்தங்கிய நாடுகளுக்கும் உற்பத்தியில் இவங்க உதவுறாங்க. முதலீட்டுக்கான கடன் வசதியை கொடுத்து உதவுறாங்க. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா, பன்னாட்டு வணிகத்தின் சரிவிகித வளர்ச்சி அப்படின்னா பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பன்னாட்டு வணிகத்தில் சரிவிகித வளர்ச்சின்னா, பன்னாட்டு வணிகம் வந்து நீண்ட காலமாக வளர்ச்சி அடைய உதவுற பணியை இந்த வங்கி செய்து வருகிறது. உறுப்பு நாடுகளோட அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலை அடைகிறதுக்கு தன்னாலான உதவியை உலக வங்கி செஞ்சு வருது. பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா ப்ரமோட்டிங் த லாங் ரேஞ்ச் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் ட்ரேட் அட் இன்டர்நேஷ்னல் லெவல் அண்ட் த மெயின்டைனிங் ஈக்குலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர் நேஷன்ஸ் பை என்கரேஜிங் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். பன்னாட்டு வணிகத்தோட சரிவிகித வளர்ச்சிக்கு நீண்டகால வளர்ச்சியடைய உதவுற பணியை இந்த வங்கி செய்து வருகிறது. இதன் விளைவாக உறுப்பு நாடுகள் மெம்பர் கண்ட்ரிஸ் அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையை அடையும் அப்படின்றது இதில் இவங்களோட உதவினால் நமக்கு அது நடந்து வருது. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா, கடன் மற்றும் ஈட்டுறுதி வழங்குதல். முக்கியமான திட்டங்களுக்கு கடன் வழங்குறாங்க. அப்புறம் கடன் எதுக்கு பதிலாக கொடுக்குறது, ஈட்டுறுதி வச்சு, அந்த மாதிரியும் கடன் பெற ஈட்டுறுதி வழங்குறது, இந்த பணியை இவங்க செஞ்சு வராங்க. அதாவது ப்ரொவிஷன் ஆஃப் லோன்ஸு அண்டு கேரண்டிஸ், அரேஞ்சிங் லோன்ஸ். உலக வங்கி வந்து அந்த மெம்பர் நேஷன்ஸ்க்கு, அதாவது உறுப்பு நாடுகளுக்கு லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரொவைடிங் கேரண்டிஸ், அதாவது ஈட்டுறுதி மூலமாகவும் கடன் வசதி வழங்கி வர்றாங்க. அவ்வளோதான். அடுத்தது வெளிநாட்டு தனியார் முதலீட்டிற்கு ஊக்கமளித்தல். ப்ரமோஷன் ஆஃப் ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். தனியார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலம் உலக வங்கியின் உறுப்பு நாடுகளுக்கு கடன் வழங்க ஈட்டுறுதிகள் வழங்கும் பணியை செய்து வெளிநாட்டு மூலதனத்துக்கு ஊக்கமளிக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாடும் தனியார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க மூலமாக, அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற அரசாங்கம் இல்லாமல் தனியார், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உலக வங்கியின் உறுப்பு நாடுகளுக்கு கடன் வழங்குறதுக்கு ஈட்டுறுதிகள் மூலமாக கடன் வழங்குறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற தனியார்கள் சில வந்து ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள், பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தின் மூலமாக அதாவது அந்தந்த உறுப்பு நாடுகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தனியார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலமாக கடனை வழங்குறதுக்கு இந்த உலக வங்கி ஏற்பாடு செய்யுது. இந்த பணியினால் தனியார் மூலதனத்தோடு ஒன்று சேர்ந்து அந்த சொந்த நிதியிலேருந்து கடன் வழங்காமல் கடன் நிதியிலேருந்தும் கடன் வழங்க முடியுது. உலக வங்கி தன்னோட இருப்பிலேருந்து, அது என்ன அர்த்தம்னா, உலக வங்கி தாங்கிட்ட இருக்க இருப்பிலேருந்து கடன் வழங்குது. அது மாத்திரம் இல்லாமல் கடன் நிதி மூலமாகவும் கடன் வழங்கி வந்தது. இப்போ வெளிநாட்டு தனியார்கள் மூலமாகவும், ப்ரைவேட்டு, அதன் மூலமாகவும் கடன் வழங்கி வருது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஊக்குவித்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை பெற்று அதை வந்து நம்ம இந்த உறுப்பு நாடுகளுக்கு வழங்குறாங்க. அதான் the promotion of private foreign investment by means of guarantees on loans and other investment made by private investors. அவ்வளோதான். அடுத்தது தொழில்நுட்ப சேவைகள் அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீசஸ். வேர்ல்ட் பேங்க் ஃபெசிலிட்டேட்ஸ்
different kinds of technical services to the member countries through staff, college and experts. அப்படின்னா உலக வங்கி வாஷிங்டனில் அமைத்துள்ள இந்த பணியாளர் கல்லூரி நிபுணர்களை கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனைகளை உறுப்பு நாடுகளுக்கு வழங்குகிறது. சாதாரண ஆட்கள் சொல்லாமல் அது உள்ள நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதுனால அது வந்து நல்ல சிறப்பாக அந்த காரியத்தை உலக வங்கியானது செய்து வருகிறது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக வங்கியோட சாதனைகள். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், பணிகள் பார்த்தோம் 5 பாயிண்ட்டு. இப்போ உலக வங்கி என்ன சாதனை, வேர்ல்டு பேங்கோட சாதனைகள். அதோட முதன்மை குறிக்கோள் என்னென்னா போர்னால் பாதிக்கப்பட்ட நாடுகளை திருப்பி சீரமைக்கிறது. அதுதான் மறுகட்டமைப்புன்பாங்க. அதை வந்து அதில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஐரோப்பிய நாடுகள் உலக வங்கி வந்து அது மீண்டு எழுறதுக்கு உலக வங்கி பெரிய அளவில் பங்காற்றியுள்ளது. வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு எந்த பாகுபாடு இல்லாமல் கடனுதவியை உலக வங்கி செய்து வருகிறது. சாதனைகளை நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகள் வந்து பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் உலக வங்கி செஞ்சு அந்த நாட்டை கை தூக்கி எடுத்து மீண்டும் அதை எழுந்து தன்னுடைய அதாவது உற்பத்தியை எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்குரிய வழியை அது செய்து வருகிறது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இட் ஹஸ் பீன் ப்ரொவைடிங் த டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் த சேம் ட்ரீட்மெண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலக வங்கியோட உறுப்பினர் எண்ணிக்கை உயர்வே சாதனையின் ஆதாரம். அதாவது முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம்னா மெம்பர்ஷிப் வந்து இனிஷியல் நம்பர் ஆஃப் 30 countries to 68 countries 1960 இருந்தது. ஆனால் 151 அப்படின்னா 151 countries in 1988. The IBRD has 189 member countries. 30 இருந்து பாருங்க 68 ஆகி அதுக்கப்புறம் 1988 151 நாடுகளாகி தற்போது 189 நாடுகளை இந்த வேர்ல்டு பேங்க்கு தன்னுடைய மெம்பர் கண்ட்ரியாக கொண்டிருக்குது. இது ஒரு பெரிய சாதனை. ஃபஸ்ட்டு சாதனை என்னென்னா உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 2வது பார்த்தோம்னா அது வந்து திட்டத்தோட தேவைக்கேற்ப 15 to 20 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உறுப்பு நாடுகளுக்கு மறுகட்டமைப்பு மேம்பாட்டு கடன்களை வழங்குது. 15-20 ஆண்டுகள்னா லாங் டேர்ம். அது இந்த பேங்க்கு கிராண்ட்ஸ், மீடியம் அண்டு லாங் டேர்ம் லோன்ஸ். அதாவது பேங்க் வந்து கிராண்ட்ஸ், மீடியம் நடுத்தர மற்றும் நீண்ட கால கடன்களை அது பேயபிள் ஓவர் அ பீரியட் பாருங்கள் 15 to 20 years. The actual term of a loan depends upon the estimated useful life of the equipment or plant financed. அப்போ இந்த கடனோட கால அளவு அந்த தொழில் அல்லது தளவாட மதிப்பின் பயன்பாட்டை பொறுத்து அமைகிறது. இந்த மாதிரி திட்டத்தின் தேவைக்கேற்ப 15 to 20 வருடங்களுக்குரிய இந்த மாதிரி கட்டமைப்பு மேம்பாட்டு கடனை வழங்கி வருகிறது. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா துவக்க காலங்களில் உலக வங்கி ஐரோப்பிய நாடுகளின் மறுகட்டமைப்புக்கு அதிகமாக கடன் வழங்கியது. ஆனால் பின்னாடி காலங்களில் பார்த்தோம்னா ஏழைகள் பெருந்திலாக வாழும் நாடுகளுக்கும் கடன் வழங்கும் விதமாக தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டது. ஆரம்பத்தில் எடுத்துட்டோம்னா ஐரோப்பிய நாடுகள் நல்ல ஓரளவுக்கு வசதியான நாடுகள் தான். இனிஷியலி வேர்ல்ட் பேங்க் loans were mainly directed at the European countries for financing their programs of reconstruction. ஆனால் லேட்டர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஸ்ட்ராட்டஜி, லோன் ஸ்ட்ராட்டஜி வந்து lays more emphasis of financing schemes for the poor masses of the developing countries. வளர்ந்து வருகிற நாடுகள், வளரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகளுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார்கள். இதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தோம்னா உற்பத்தியை அதிகரிக்க உதவுறது வந்து முக்கியமான துறைகளான வேளாண்மை, நீர்ப்பாசனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து ஆகியவற்றுக்கு மட்டுமே உலக வங்கி கடன் வழங்கியது. அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கு அடிப்படை கட்டமைப்பு துறைகள் வலுப்பெற உலக வங்கிகள் உதவுகிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, கிராண்ட்ஸ் லோன்ஸ் டு மெம்பர் கண்ட்ரீஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். பர்டிகுலர்லி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம். அப்புறம் இந்த பேங்க் ஸ்ட்ரென்தன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடட் ஃபார் ஃபர்தர் டெவலப்மெண்ட். அதான் வந்து 4th பாயிண்ட்டு. அடுத்தது 5th பார்த்தோம்னா உலக வங்கியின் எளிதான கடன் பெறும் பிரிவான பன்னாட்டு பொருளாதார மேம்பாட்டு கூட்டமைப்பு மிகவும் பின்தங்கிய நாடுகளுக்கு மிகவும் குறைவான வட்டி விதத்தில் கடன் வழங்குகிறது. அப்படின்னா என்ன, இதெல்லாம் இவ்வளோலாம் சொல்ல வேணாம். நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா உலக வங்கி வந்து எளிதாக கடன் பெற, அதாவது பன்னாட்டு பொருளாதார கூட்டமைப்பு மூலமாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பின்தங்கிய நாடுகளுக்கு குறைவான வட்டியில் கடன் வழங்கிட்டு வந்த போதிலும் உறுப்பு நாடுகளுக்கிடையே பொருளாதார சமச்சீரின்மை நிலவுகிறது. அநேக ஆப்பிரிக்க நாடுகள் இன்னும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவில்லை. என்ன சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோதான் நல்லா பண்ணி எல்லாம் செஞ்சாலும் நிதி வழங்கினாலும் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அதாவது IDA, அது த சாஃப்ட் லோன்
window of the bank provides loans to UDCs at very low rate of interest. பின்தங்கிய நாடுகளுக்கு மிகவும் குறைவான வட்டி விகிதத்தில் கடன் கொடுத்து வந்தாலும் என்ன நடக்கு பாருங்க, the economic inequality among the member countries goes on increasing. Many African countries are yet to improve their economic status. இன்னும் அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க இந்த மாதிரி ஆப்பிரிக்கா நாடுகள். அடுத்தது இந்தியாவும் உலக வங்கி. இந்தியாவுக்கு வேர்ல்டு பேங்க்கு என்ன லெவலில் என்ன மாதிரி செஞ்சு வராங்க. இந்தியாவும் உலக வங்கியும் அது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுக்கு முதல்ல பரிந்துரை செய்து அன்னையிலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கியமான பாலிசிஸை ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அதை செயல்படுத்துறது, கடன் வழங்குறது, உலக வங்கி ரொம்ப நெருக்கமாக உள்ளது இந்தியாவுக்கு. இப்போ இந்தியாவுக்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை கடன் தந்து உதவி உள்ளது செயல்படுத்துறதுக்காக. புதிய புதிய நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக கடன் கொடுத்து உதவுது. உள்கட்டமைப்பு திட்டங்களான மின் ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம் மற்றும் இரும்பு எஃகு இதை குறிப்பாக சொல்லலாம். அப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா ஒரு 5 விதமான துறைகள் முக்கியமானது. மின்னாற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம், இரும்பு எஃகு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி துறைகளுக்கு வேர்ல்டு பேங்க் ரொம்ப பேருதவி செஞ்சு வராங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், அதான் IBRD நம்ம சொல்கிறோம். இவங்க இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமான முறையில் ஆரம்பத்துலேருந்து இந்தியாவோட ரொம்ப நெருக்கமான முறையில் இருக்காங்க. இந்தியாவோட இந்த பிறகு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பு. அப்புறம் இந்த வேர்ல்ட் பேங்க் ஹஸ் கிவன் லார்ஜ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இந்தியா ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸ்பெஷல் மென்ஷன் மே பி மேட் ஆஃப் த assistance World Bank has given to India in the development of அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம் infrastructure such as electric power, transport, communication, irrigation projects and steel industry. The World Bank has assisted a number of projects in India. IFC, International Finance Corporation, IFC has identified 5 priority areas, namely இது மட்டும் இல்லாமல் உலக வங்கி என்ன பண்ணுது, துணை நிறுவனமான பன்னாட்டு நிதி கழகம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கடன் வழங்க 5 முன்னுரிமை பகுதிகளை அடையாளம் காட்டியது. அவையாவன மூலதன சந்தை மேம்பாடு, அதன் கேபிட்டல் மார்க்கெட் டெவலப்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு, அது டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், access to foreign markets, equity investments in new and expanding companies and infrastructure. The World Bank has assisted India in accelerating programs of poverty alleviation and economic development. இவங்க என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடோட வெளிநாட்டு சந்தை நுழைவு வாய்ப்பு, புதிய வேகமாக வளர்ந்து வர நிறுவனங்களோட பங்கீடு முதலீடு செய்தல், இதெல்லாம் உள்கட்டமைப்பு துறை பகுதிகள். இது தவிர வறுமையை போக்கவும் பொருளாதார மேம்பாட்டை அடையவும் உலக வங்கி இந்தியாவுக்கு கடன் வழங்கியுள்ளது. அப்புறம் பார்த்தோன்னா 1980 சீனா உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் வளரடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்த நாடாகும். எப்போ சீனா வருதோ சைனா until China became the member of World Bank in 1980, India was the largest beneficiary of the World Bank assistance. சீனா வர்றது வரைக்கும் இந்தியா தான் அந்த எல்லா முதன்மையான இதை அனுபவிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னது உங்களுக்கு சைனா இதில் வந்திருக்கு. அப்புறம் இந்தியா IBRD நீடித்த நாளுறவுன்னு என்னென்ன சில நிறுவனங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட நேம்ஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இது இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்த இது என்னன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு WTO அப்படின்னு சொல்கிறோம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது 1995ஆம் ஆண்டில் GATT ஆனது, உலக வர்த்தக அமைப்பு என உருவானது. GATTன்றது GATT நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் டாரிஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அது ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக அது நிறுவப்பட்டது. பொருட்கள் மற்றும் அவைகளில் வர்த்தகம், அந்நிய முதலீடு, அறிவுசார் சொத்துரிமைகள் ஆகியவற்றில் வர்த்தகம் செய்வதற்கான கண்காணிப்பு அமைப்பாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. The WTO, World Trade Organization. WTO was established in 1995 as a successor to the GATT. It is a new international organization set up as a permanent body and is designed to play the role of watchdog in the spheres of trade in goods and services. அடுத்தது நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு இதை எப்படி கண்காணிச்சிட்டு இருக்குதா எல்லாத்தையும் எப்படி நடக்குது எல்லாம். அடுத்தது
இதில் பார்த்தோன்னா இந்த அடித்தளமான டங்கல் வரைவு அதன் பொதுச் செயலாளர் உலக வர்த்தக அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர்தர் டங்கல் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. அதை இந்த டங்கல் டிராஃப்ட் ஃபார்முலேட்டட் பை ஆர்தர் டங்கல். இட்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் பிகேம் த பேஸ் ஃபார் WTO. இவரோட நேம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்தர் டங்கல் அப்படின்றவர் தான் இதோட செக்ரட்டரி ஜெனரலாக பணியாற்றி வந்தார். அப்போ எவ்ரி 2 years the member countries commence ministers conference are being organized to discuss and settle the important souls and trade related matters. இப்போ WTO 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்கள், அதாவது வணிக அமைச்சர்கள், காமர்ஸ் மினிஸ்டர்ஸ், வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்படுகிறது. WTOவோட முதல் மாநாடு சிங்கப்பூரில் 1996 கூட்டப்பட்டது. இந்த அமைப்பு ஆரம்பிச்சது 1995. 96 முதல் மாநாடு சிங்கப்பூரில் கூட்டுறாங்க. அடுத்து 2017 பார்த்தோம்னா இந்த 11வது மாநாடு அர்ஜென்டினாவில் கூடியது. அப்புறம் 12வது மாநாட்டை 2020 கஜகஸ்தானில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க உலக வர்த்தக மையம். அதில் என்ன பண்ணுறாங்க, இதோட அடுத்த மாநாடு நடத்துறது கஜகஸ்தான்ற ஊரில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்போது இதில் அதே தான். இது 1996 இட் வாஸ் ஹெல்ட் அட் சிங்கப்பூர் 1996. அப்புறம் ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் அர்ஜென்டினா இன் 2017. அடுத்து பாருங்கள், இட் வாஸ் பிளான்ட் டு ஆர்கனைஸ் 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அட் கசகிஸ்தான் இன் 2020. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் படம் கொடுத்துருக்காங்க. WTC World Trade Center headquarters located at New York, USA. It featured the landmark Twin Towers which was established on 4th April 1973. Later it was destroyed on 11th September 2001 by the Kraft attack. It brings together business involved in international trade from around the globe. என்ன சொல்லியிருக்காங்க, WTC அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டது. இது இரட்டை கோபுரங்கள் அழைக்கப்பட்டது. 1973 தொடங்கப்பட்டது. ஆனால் 2001 என்ன நடந்துச்சு, விமான தாக்குதல்னால இது அழிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடும் வணிகங்களை அது ஒன்று சேர்க்கிறது. அடுத்தது இந்த உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள். எதுக்காக இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டது? மற்றதெல்லாம் பார்த்தோம், IMF பார்த்தோம், IBRD பார்த்தோம். இப்போ WTO அப்படின்னு என்னது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. இதோட பேசிக் எய்ம் என்னன்னா, டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் பிரிங் அபவுட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி பை லிபரலைசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது முக்கியமான வேர்டு, அண்டர்லைன் பண்ணிக்கணும். நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக்கோட எய்ம் என்னென்னா, டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை விரிவுபடுத்துறதுக்காகவும் அண்ட் பிரிங் அபவுட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, அதாவது பொருளாதாரத்தை செழுமையை கொண்டு வர்றது தான் இதோட முக்கியமான அடிப்படை நோக்கம். அதுக்கு சில நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுங்கவரி மற்றும் பிற தடைகளை குறைக்கிறது. டு என்ஷூர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ், சுங்கவரியையும் பிற தடைகளை குறைக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா, வாணிபத்தின் பேதத்தை நீக்குதல். டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட், வாணிபத்தில் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அந்த பேதத்தை நீக்கிறது. அதான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட். தேர்ட் நல்ல உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குறது. டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அடுத்தது உலக வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்த வசதி செய்வது. அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ், நல்ல வளங்களை நல்ல முழுவதுமாக பயன்படுத்துறதுக்கான வசதியை செய்து. அடுத்து பாருங்க, டு எனேபிள் த LDCs to secure fair share in the growth of international trade. அப்படின்னா பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் குறை வளர்ச்சி நாடுகளுக்கு நியாயமான பங்கை பெறுதல். குறைவ வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்கும், அவங்களுக்கு நியாயமான பங்கை பெறுறதுக்கான வழியை செய்கிறாங்க. LDCஸ்னா அதுதான், லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், வாணிப கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் நீடித்த நெடுநாள் வளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையான இணைப்பை உறுதி செய்தல். அப்படின்னா டு என்ஷூர் லிங்கேஜஸ் பிட்வீன் ட்ரேட் பாலிசிஸ், என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ட்ரேட் பாலிசிஸ், என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா வாணிப கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் நீடித்த நெடுநாள் வளர்ச்சி இவற்றுக்கிடையான இணைப்பை
உறுதி செய்கிறது இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ். இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, நோக்கங்கள். உலக வர்த்தக அமைப்போட நோக்கங்கள் இந்த 6ஐயும் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது WTOவோட அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தங்கள். WTOன்னா என்னென்னா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதை ட்ரிப்புன்னு கொடுத்துருக்காங்க, என்ன ஷார்ட் பண்ணி எல்லாமே சேர்த்து. ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்த கூறுகள் அனைத்தையும் தனி ஒப்பந்தங்களாக கருதப்படுது. இப்போ வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் இதுக்கு பேர், அதை ட்ரிப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து இதில் என்னென்ன இருக்குது பாருங்க, பதிப்பு உரிமை, அடுத்தது வாணிக முத்திரை, காப்புரிமை, புவிசார் குறியீடு, தொழில் ரகசியம், உற்பத்தி வடிவ அமைப்பு போன்றவை அறிவுசார் சொத்துரிமைகள் ஆகும். அப்போ இதில் வந்து என்னன்னா மெயினாக இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் இன்க்ளூட் காப்பி ரைட்டு, ட்ரேட்மார்க்ஸு, பேட்டன்ஸு, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ தமிழில் என்னென்ன வாசினா அதே தான், இதுவும் அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணிட்டா இது ஈஸியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் இது, அதை என்னென்ன இதை அடங்கி இருக்குன்றது. இப்போ TRIPS அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேட்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன்ஸ். The period of protection வந்து will be 20 years for patents, 50 years for copyrights, 7 years for trademarks and 10 years for layout designs. எத்தனை இயர்ஸ்னு இது குறிச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒப்பந்தப்படி பொருட்களில் வந்து உற்பத்தி செய்யும் முறை இரண்டுக்குமே காப்புரிமை வழங்கப்படுகிறது. இதுக்கு வந்து உற்பத்தி முறைக்கு மட்டுமே காப்புரிமை வழங்கும் நடைமுறை இருந்தது. ஒப்பந்த விதிகளின்படி வளரும் நாடுகள் பாருங்க, விதைகள், அதோட மாத்திரை மருந்து, உரம், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வளர்ந்த நாடுகளை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன. அதான் அந்த காப்புரிமைகளுக்கு தான் 20 ஆண்டுகளும், பதிப்புற உரிமைகளுக்கு 50 ஆண்டுகளும், வணிக முத்திரைக்கு 7 ஆண்டுகளும், உற்பத்தி வடிவமைப்பிற்கு 10 ஆண்டுகளும், பாதுகாப்பு அளவாகும். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ட்ரிப்ஸில் என்னென்னன்றது நம்ம பார்த்தோம். அடுத்த அதை வந்து இதில் ரீட் பண்ணுறேன். TRIMS அந்த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இப்போ அடுத்து என்னது TRIM ட்ரிம்ஸ். இது என்னென்னா இதை நம்ம பார்க்கும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறைகள் ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது வெளிநாட்டு மூலதனம் மீதான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்புடைய ஒப்பந்தம் ஆகும். இது உறுப்பினர் நாடுகளின் உள்நாட்டு வாணிபம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமாக வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் கூறுது. அதாவது உள்நாட்டு வாணிபத்தை எப்படி நடத்துகிறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நம்ம தரணும் அப்படின்றத அந்த ஒப்பந்தத்தில் அது குறிப்பிட்டிருக்காங்க. வளரும் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை பரவலாக கடைபிடிச்சிட்டு வராங்க. கீழ்கண்ட விதிகளில் இந்த வெளிநாட்டு மூலதனத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க இந்த ஒப்பந்தம் கோருகிறது. இது வந்து ட்ரிம்ஸ். அப்போ வேற பார்த்தோம். இப்போ வந்து அது வந்து TRIPS, இது TRIMS. அப்போ ட்ரிம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. இட் கால்ஸ் ஃபார் introducing equal treatment for foreign companies on par with national companies. TRIMS were widely employed by developing countries. அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு சில பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா எந்த துறையில் முதலீடு செய்ய வேணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை நீக்கணும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த துறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல். No mandatory exports, no restriction on repatriation of royalty, dividend and interest, no trade balancing requirement, imports not exceeding exports. எந்தெந்த துறைகளை முதலீடு செய்யணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை நீக்கணும். அடுத்து உள்நாட்டு ஈடுபொருளை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த நிர்பந்திக்கக்கூடாது. இந்த நாட்டில் உள்ளது தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நிர்பந்திக்கக்கூடாது யாரையும். அப்புறம் கட்டாய ஏற்றுமதி நிபந்தனையை விதிக்கக்கூடாது. அடுத்தது உரிமை தொகை, லாப பங்கு, வட்டி வருவாயை பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வேறு நாட்டுக்கு எடுத்து செல்வதை தடை செய்யக்கூடாது. அடுத்து லாஸ்ட்டு இறக்குமதிக்கு சமமாக ஏற்றுமதி செய்ய வேணும்னு நிர்பந்திக்க கூடாது. இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மூலதனத்தில் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க இந்த ஒப்பந்தம்
இதுதான் இதை வந்து முன் வச்சுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பன்னாட்டு பணிகள் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், GATS அப்படின்றோம். GATS is the first multilateral setup of rules covering trade in services like banking, insurance, transportation, communication, etc. All member countries are supposed to extend MFN, அதாவது most favored nation status to all other countries without any discrimination. Transparency should be maintained by publishing all relevant laws and regulations over services. இப்போ வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு இதெல்லாம் இந்த பணிகளில் பன்னாட்டு வணிகம் நடைபெறுவதற்கு தேவையான சாதகமான விதிகளை முதல்ல தொகுத்து கொடுத்தது இந்த முதலாவது பலதரப்பு பன்னாட்டு ஒப்பந்தம் தான். இந்த ஒரு இது நடக்குது அப்படின்னா இதுக்கு முதலாவது தேவையானது என்ன வேணும்? இதெல்லாம் அந்த வசதிகள் எல்லாம் தேவை. வங்கி இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காப்பீடு, இன்சூரன்ஸு, அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்து வந்து கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இந்த பணிகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமைச்சு தர்றதுக்கு முக்கியமானது இந்த பன்னாட்டு நிறுவனம் தான் இதை செஞ்சிச்சு. அதான் GATT ஒப்பந்தத்தில் உறுப்பினர் நாடுகள் தாங்கள் விரும்பும் நாடுகளுக்கு மிகவும் சாதகமான நாடு, அதான் MFN, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற சலுகையை வழங்க இதான் அனுமதிச்சிருக்காங்க. சொன்னேன்ல, MFNனா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், அந்த சலுகையை வழங்க அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணிகள் வாணிக ஒப்பந்தத்தில் ஒரு நாட்டுக்கு சாதகமான நாடு அப்படின்ற சலுகையும் வழங்கியிருக்காங்க. அந்த சலுகைகளை எல்லா நாடுகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்த விதி திருத்தி அமைக்கப்பட்டது. இந்த நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பணிகள் தொடர்புடைய சட்ட விதிகளை உறுப்பினர் நாடுகளில் விரும்பியவர்கள் படிக்கும் வகையில் பதிப்பிட வேண்டும் என்று கூறுகிறது. இது பாசிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட், MFA. The multi-fiber agreement governed the world trade in textiles and garments. அடுத்த தலைப்பு since 1974. அப்படின்னா இதில் பார்த்தோம்னா நார் பொருட்களுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம். அப்படின்னா துணி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஒப்பந்த விதிகளின்படி பன்னாட்டு வணிகம் 1974 நடைபெற்றது. துணி ஆயத்த ஆடை, ரெடிமேட்ஸ். இந்த ஒப்பந்தம் வளரும் நாடுகளிலிருந்து வளர்ந்த நாடுகளுக்கு துணி மற்றும் ஆடை ஏற்றுமதியை பங்களவு நிர்ணயம் செய்து கட்டுப்படுத்தியது. உலக வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான 1995 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகளில் இந்த நார்பொருட்கள் ஒப்பந்தம் படிப்படியாக நீக்கப்பட்டது. இது இந்தியாவை பொறுத்தமட்டில் சாதகமான ஒன்றாகும். அதுதான் இங்கே திருப்பி அதில் சொல்லியிருக்காங்க. 1974 the multi-fiber agreement governed the world trade in textiles and garments since 1974. It imposed quotas on export of textiles by developing nations to the developed countries. This quota system was to phased out over a period of 10 years. This was beneficial to India. இது ஒரு முதலாவது. அடுத்தது பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், AOA, அக்ரிமெண்ட் ஆன் agriculture. Agriculture was included for the first time under GATT. The important aspects of the agreement are tarification, tariff cuts and subsidy reduction. அப்படின்னா பணிகள் போன்று வேளாண்மையும் உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்தத்தில் முதன்மையாக சேர்க்கப்பட்டது. இந்த வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி தீர்வைக்கு உட்படுத்துறது, அந்த தீர்வையை குறைக்கிறது, விவசாய மானியத்தை குறைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வேளாண் ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தத்தின் பிரதான கூறுகள் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 4th one என்னென்னா டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. அப்படின்னா தகராறுகளை தீர்த்து வைப்பதற்கான அமைப்பு இது. இந்த செயல்முறை காலதாமதத்திற்கு தகராறுகளுக்கான தீர்வு அமைப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. எந்த ஒரு தகராறும் 18 மாதங்களுக்குள் பன்முக வாணிபத்துறை மூலம் தீர்க்கப்படுகிறது. டிஸ்பியூட்ஸ்னால் வழக்குகள், பிரச்சனைகள் தான். அப்போ இந்த அமைப்பு வந்து இந்த நிபந்தனைகளால் இந்தியா பெருமளவு ஏற்றுமதி வாய்ப்பை இழந்தது. இந்த அமைப்பின் நிபந்தனைகளினால் dispute settlement body puts an end to procedural delays. It is mandatory to settle any dispute within 18 months. The disputes are resolved through multilateral trading system. However, India has lost a huge export earnings because of the conditions laid out by the body. இதனால இந்தியா வந்து இப்படி இழந்திருக்கு அப்படின்னு இதை சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்போட பணிகள், முக்கியமான பணிகள் கொடுத்துருங்க. WTO அப்படின்றதோட பணிகள் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். WTOன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு.
இது ரொம்ப முக்கியமான ஒரு இதோட இப்போ அதோட பணிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. The following are the functions of WTO. ஃபர்ஸ்ட் ஒன், WTOனா உடன்படிக்கைகளை நிர்வகிக்கிறது, வாணிப பேச்சுவார்த்தைகளுக்கான மன்றமாக இருக்குது, வாணிப தகராறுகளை கையாளுறது, தேசிய வணிக கொள்கைகளை கண்காணிக்கிறது, வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி. WTOவோட பணிகள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பன்முக வாணிப உடன்படிக்கைகள், உடன்படிக்கையின் நோக்கங்களை நடைமுறைப்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் செயல்படுவதற்கு உதவி செய்தல். First point is facilitates the implementation, administration and operation of the objectives of the agreement and of the multilateral trade agreements. முதலாவது என்ன பண்ணுது, இந்த வாணிப உடன்படிக்கைகளையும் உடன்படிக்கையோட நோக்கங்களை நடைமுறைப்படுத்துது, நிர்வகிக்கிறது, அது செயல்படுத்துறதுக்கு உதவிகளை செய்து வருகிறது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, it provides the forum for negotiations among its members. உடன்படிக்கைகள் தொடர்பான விஷயங்களை உறுப்பு நாடுகள் பன்முக வணிக உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கான மன்றமாக இது செயல்படுகிறது. எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தைக்கான மன்றமாக தான். concerning their multilateral trade relations in matters relating to the agreements. அடுத்தது, தகராறுகளை தீர்க்கும் விதிகள் மற்றும் நடைமுறைகள் மீதான புரிந்துணர்வை நிர்வகிக்கிறது. It administers the understanding on rules and procedures governing the settlement of disputes. பரிந்துணர்வை, தகராறுகளை தீர்க்கும் விதிகள் மற்றும் நடைமுறைகள் மீதான அந்த உணர்வை அது என்ன பண்ணுது, நிர்வகிக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி மற்றும் அதனுடன் இணைந்த முகமைகள் உலகளாவிய பொருளாதார கொள்கை உருவாக்கலில் கூடுதலான இணக்கத்தை அடைவதற்கு ஒத்துழைக்கிறது. பன்னாட்டு பண நிதியமும் இனத்தோட சேர்ந்து உலக வங்கியும் அதனோடு இணைந்து இந்த முகமைகள் எல்லாமே உலகளாவிய பொருளாதார கொள்கையை உருவாக்குறதுல அது ஒரு கூடுதலான இணக்கத்தை அடைவதற்கு இந்த WTO அதுக்கு அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒத்துழைக்கிறது. இட் கோஆப்ரேட்ஸ் வித் த IMF அண்ட் தி வேர்ல்ட் பேங்க் அண்ட் இட்ஸ் affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. இதான் இவ்வளோ நேரம் சொன்னது இவங்களோட அமைப்போட முக்கியமான பணிகள். அடுத்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம பார்த்ததை இதில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. மேஜர் WTO ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், சொன்னது அதோட ஷார்ட் ஃபார்ம். இது ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ். அடுத்து ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், மானிட்டரிங் நேஷ்னல் ட்ரேட் பாலிசிஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். இதை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், அதில் இருக்கிறது அவ்வளோத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பின் சாதனைகள். உலக வர்த்தக அமைப்பின் சாதனைகள்னும் போது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO உலக வர்த்தக அமைப்பின் சாதகங்கள். உலக வர்த்தக அமைப்பு வணிக அமைச்சர்களின் மாநாடுன்னு சொல்லி எந்தெந்த இயர்னா பாகிஸ்தான் 2020. அடுத்தது பியூனோஸ் ஏரிஸ் 10-13 டிசம்பர் 2017. அடுத்து நைரோபி அவங்க கொடுத்துருக்காங்க 15-18 டிசம்பர் 2015. பாலியில் டிசம்பர் 2013. அடுத்தது ஜெனீவாவில் 15-17 டிசம்பர் 20th. அடுத்தது 2011. அடுத்து ஜெனீவாவில் 30 நவம்பர் டு 2 டிசம்பர் வரைக்கும் 2009. அடுத்தது ஹாங்காங்கில் டிசம்பர் 2005. அடுத்து கான்கனில் 2003. டோகாவில் 2001. அடுத்து சீட்டில் டிசம்பர் 3 நவம்பர் 30 டிசம்பர் 3 வரைக்கும் 1999. ஜெனீவா மே 1998. சிங்கப்பூர் 1996. எங்கெங்கெல்லாம் இது நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த இயரில் நடந்துச்சுன்றது அவ்வளோதான். அடுத்தது உலக அமைப்பின் வர்த்தக அமைப்பின் சாதனைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO. த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO ஆர் எஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உலக வர்த்தக அமைப்பு என்ன சாதனைகள் நிகழ்த்துச்சு. யூஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் BOP ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் டிக்ளைன்டு
மார்க்கெட்லி அப்படின்னா மார்க்கெட்லி அயல் நாட்டு செலுத்துநிலை சமமின்மை தீய விளைவுகளை நீக்குவதற்கு பன்னாட்டு வணிக தடைகளை பயன்படுத்துவதை குறைச்சிருச்சு. அடுத்தது சேவைகள் பன்னாட்டு வணிக பரிவர்த்தனைக்குள் கொண்டு வரப்பட்டு பணிகள் வழங்கு துறையில் வெளிநாட்டு மூலதனம் செய்வதற்கும் அனுமதி பெற்றதும் ஒரு சாதனை. தேர்டு, வணிக கொள்கை மீளாய்வு நடைமுறை அக்கொள்கையில் நிகழும் மாற்றங்களை விடாமல் கண்காணிக்கும் வசதியை கட்டமைத்ததும் ஒரு சாதனையாக இருக்கலாம். 3 முக்கியமானது மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு சொன்னேன். ரெண்டாவது வந்து சர்வீசஸ் ட்ரேட் ஹாஸ் பீன் brought into the multilateral system in many countries as in goods are opening their markets for trade and investment. அடுத்து ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம் has created a process of continuous monitoring of trade policy developments. இதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். இதில் என்னென்ன நடக்குதுன்றதை அது கண்காணிக்கிறதுக்கான வசதியை ஏற்படுத்தும் ஒரு கட்டமைப்பாகவும் இது செயல்பட்டு வருகிறது. உலக வர்த்தக அமைப்பின் சாதனைகள்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். இனிமேல் அடுத்தது வந்து இந்தியாவும் பன்னாட்டு வர்த்தக அமைப்பு. அதில் முக்கியமானது இது தெற்காசிய நாடுகளில் எப்படி என்னென்னலாம் இருந்துச்சு, சார்க்கு, பிரிக்ஸு, ஏஷியான் அப்படின்ற அந்த இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்து அந்த இயர்ஸு அது இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எங்கெங்கே இடத்துல எந்தெந்த இயர் நடந்தது அந்த இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம் என்ன பணிகள் எது கேட்டிருக்காங்களோ ஃபங்க்ஷன்ஸ் கேட்டால் ஃபங்க்ஷன்ஸ் படிங்க, அச்சீவ்மெண்ட்ஸ்னால் அச்சீவ்மெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.